நோ, அந்த பொண்ணு ஒன்றா தானே பார்க்குது. நீ வேற சும்மாறா. நோ, நிஜமா அந்த பொண்ணு ஒன்றா தானே பார்க்குது. ஆனால் எல்லா கேங்லையும் உன்ன மாரி ஒருத்தர் இருக்காண்டா. எதுக்கு தெரியுமா? அந்த பொண்ணு உன்னை தான் பார்க்குதுன்னு சொல்கிறதுக்கு. நானா அப்படி சொல்கிற? பின்ன என்னடா, அந்த பொண்ணு ஏதோ அந்த பக்கம் நல்லா இருக்குதுன்னு பார்க்குது, அதுக்குள்ளே அந்த பொண்ணு உன்னை தான் பார்க்குதுன்னு, அதுக்குள்ளே அந்த பொண்ணு உன்னை தான் லவ் பண்ணுதுன்னு இப்படியே நீ உருட்டி விட்ற. நீ உருட்டுற கேட்டு என் மனசில் நான் ஒரு உருட்டை ஊட்டிக்கிட்டு, அப்புறம் அந்த பொண்ணு என்ன தான் பார்க்குதான்னு நான் ஒரு உருட்டை ஊட்டிக்கிட்டு, எதுக்குடா இது? நம்மளுக்கு கேஸுக்கு பொம்பளை கேஸ் வேறு தேவைதானா? ஆல்ரெடி எப்பாடே ரஞ்சித்து, நம்மளுக்கு பொம்பளை கேஸில் இது வேணாண்டா. என்னன்னா உனக்கும் வயசாகினே போகுது, நீயும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக வேணாமா? என்னடா நீ வேற. சரிடா இருடா. பெண்ணா அந்த பொண்ணு என்ன தான் பார்க்குதுன்னு சொல்கிற தானே? இருடா. ஹலோ, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஏதோ நீ என்னை பார்க்குறேன்னு பசங்களாம் சொல்லியிருந்துருக்காங்க. ஏதோ 2 மாசமா? ஆமா, நான் உங்களை பார்க்குறேன். 2 மாசமா இல்லை, 2 வருஷமா. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் யாருன்னு தெரியுமா? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லை. நீங்க யாரா வேணா இருங்க, ஒரு ஆணுக்கு ஒரு பொண்ணை ஃபர்ஸ்ட் சைட்ல பிடிக்கும். அது மாதிரி தான் ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆணை ஃபர்ஸ்ட் சைட்ல பிடிக்கும். ஓப்பனா சொல்லணும்னா நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும். நீ சொல்கிறதெல்லாம் கேட்கும் போது என் காதில் தேன் வடியுது, ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் கேட்கும் போது உன் காதில் ரத்தம் தான் வடியும். அதெல்லாம் விடுங்க. மேரேஜை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓப்பனாக சொல்லணுன்னா எனக்கு லவ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை. நான் லவ்வில் ஃப்ரெஷர், எஜுகேஷனில் PhD. எனக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. இல்லை நான் அப்படி சொல்ல வரல. மேரேஜை பொறுத்தவரையும் ஒரு சில ப்ராசஸ் இருக்குது. மொத்தம் ஒரு 5 ப்ராசஸ். ஸோ என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் ப்ராசஸ் நம்ம கேஸ்டா, அதாவது நம்ம ஆளுங்களா, அது பாஸ் ஆனால் செகண்ட் ப்ராசஸ் போகும், அதாவது அவன் எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு. அது பாஸ் ஆனால் தேர்ட் ப்ராசஸ் போகும், அவனுக்கு வீட்டில் ஏதாவது கடன் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ அது பாஸ் ஆனால் சொந்த வீடு இருக்கான்னு போகும். அது பாஸ் ஆனால் 5th ப்ராசஸ், இதுதான் மெயின் ப்ராசஸ். என்ன அப்படின்னா ஜாதகம் செட் ஆனால் தான் மேரேஜ், இல்லைனா அவன் வாழ்க்கை அது ஒரு வழிக்கையாக தான் போயின்னு இருக்கும். ஆனா பொண்ணுங்க நாங்க ஓகேன்னு ஒரு வார்த்தை தான் சொல்லணும். நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டா நல்லா பார்த்துப்பேன். என்னென்னமோ சொல்கிற, முதல்ல நம்மளுக்கு மேரேஜ் நடக்குதான்னு பார்ப்போம். நாளைக்கு 10 மணிக்கு இது எடுத்துக்கு வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி பார்க்கலாம். ஹே, என்ன டிஃப்ரெண்டாக இருக்கே. ஒரு நிமிஷம் இரு பல்லவி. என்னாச்சு? ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பழைய பாக்கி ஒன்று இருக்கு. நீ தீனா கதையை முச்சே ஆகணும்னு அவன். நோ, அவன் ரொம்ப நமக்கு ஜாகுத்துறான் அவன். நோ, அவனை நீ கீச்சு அத்து போடணும்டா. ஏய் உர்ரா, அவன்லாம் ஒரு ஆளே இல்லை, நீ அவனை போடுறா. ஜனா, எங்கே ஜனா இருக்க? இங்கே ஒரு 5 பேர் இருக்கானுங்க, சுத்து போட்டேன்னு நினைக்கிறேன். பொருள் வர போட்டுன்னு வரல, கொஞ்சம் பொருள் போட்டுன்னு வாங்க. ஏய் யார்டா நீங்க? என்னடா பண்ண போறீங்க? ஏய் விடுங்கடா. ஏய் தீனா விட்றா. ஏய் தீனா, ஏய் விடுங்கடா, விட்றா. ஏய் தீனா, ஏய் விடுடா. ஏய் ஏய் தீனா, ஏய் தீனா, யார்டா நீங்க? ஏய் விடுங்கடா. தீனா, ஏய் விடுங்கடா. யார்டா நீங்க? விடுங்கடா. தீனா, தீனா, ஏய் விடுங்க. நோ, யாருன்னா உன பண்ணுது? உன பண்ண மொத்த பேர் வச்சு விட்டு நான் வரலாம். தீனா, தீனா, உனக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன் தீனா. தீனா, நீ கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்திடுவேன். தீனா, தீனா. எனக்கு உன்கிட்ட ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் தீனா. அவங்களாம் யாரு? அவங்க ஏன் உன்னை கத்தியால குத்த வரணும்? சொல்கிறேன். என் மேலே நிறைய போலீஸ் கேஸ் இருக்கு. நான் தப்பு பண்ணி இந்த கேஸ்லாம் வாங்கலை. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க. ஸோ அந்த குழந்தை என்னை எப்பயுமே வந்து
அங்கிள் அங்கிள் தான் சொல்லுவேன். அப்போ என்ன அப்படின்னா, எனக்கு அது யார் கொண்டாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னு கண்டுபிடிச்சி அவங்கள கொண்டுட்டேன். ஸோ நான் கொன்னவனோட அண்ணன் தான் வந்து என்னை கொல்ல வந்தவன். ஸோ அதுதான் இது. ஸோ அவன் மேலே தப்பு இருக்குது. தப்பு பண்ணனால தான் அவனை நான் கொன்னேன். ஆனால் நான் அவனை கொண்டிருக்கக்கூடாது. பட்டு எனக்கு வந்து நான் பண்ணது தப்பு தான். பட்டு அவனை சடத்துக்கு முன்னாடி தான் நான் எடுத்திருக்கணும். ஸோ ஒரு எமோஷனில் நான் அவனை அப்படி பண்ணிட்டேன். பட் நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. தப்பு தான். இது மாதிரி வேறு கேஸு என் மேலே இருக்குது. நான் எப்பவுமே பொருளோடு தான் இருப்பேன் சேஃப்டிக்கு. சரி, அன்றைக்கி உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு தான் அப்படியே வந்துட்டேன். அன்றைக்கி மட்டும் பொருள் இருந்ததுன்னா அவனுங்களை அங்கேயே குத்தி போட்டிருப்பேன். என் வாழ்க்கை இப்படி தான். நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. இன்றைக்கி என் மேலே பாஞ்ச கத்தி நாளைக்கு உன் மேலேயும் பாயலாம். ஸோ நீ வேற ஒரு பையனாக பார்த்து மேரேஜ் பண்ணிக்கோ. இந்த ஜென்மத்துல நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். செத்தாலும் தீனாவோட பொண்டாட்டியை தான் சாவேன். புரியாமல் பேசாத. ஒருவேளை நம்மளுக்கு கல்யாணம்னா குழந்தை பிறக்கும். நாளைக்கு அந்த குழந்தை கூட ஏதாவது ஆகலாம். இப்ப என்ன, குழந்தை பிறந்தாதானே பிரச்சனை? குழந்தையே பெத்துக்க வேணாம். உனக்கு நான், எனக்கு நீன்னு இருப்போம். I really love you, Deena. I want to marry you. Please try to understand. Every locks needs a key. You need some time to make sure the key you choose is the right one. Take 6 months time. You think I will change in 6 months, but I won't. Even if it takes 6 years, I will wait for you. Let's see. Anything can happen tomorrow. Something's happened. It's our marriage. ஆனால் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையும் நமக்காக ஒரு பெண்ணு நான் உன் வாழ்நாள் இறுதி வரை இருப்பேன் என்று சொல்கிற பெண் தான் கடவுள்.